வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் அனைவரும் 6வது தராவீஹை முடித்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒரு அமலுக்காக வேண்டி அமர்ந்து இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த தராவீஹ் தொழுகையும் நம்முடைய நோன்பையும் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் அனைவரும் யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. நம்மளுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கின்றது, நம்மளுக்கு முன்னாடி யாராவது ஒரு செயலை, தவறான செயலை செய்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை அழைத்து நாம் தனியாக இந்த செயலை நீங்க செய்யாதீங்க, அல்லாஹ் நம்மளை பார்க்கின்றான், அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான் என்பதாக தனியாக அழைத்து அவங்களுக்கு நம்ம ஒரு உபதேசம் செய்யலாம். அப்படி இருந்தும் நாம் அந்த அவங்களுடைய குறைகளை பிறர் இடத்துல போய் சொல்லக்கூடாது. அவ அப்படிப்பட்டவன், இவ இப்படிப்பட்டவன், அல்லாஹு அவளா அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சு வச்சுங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், நாம் யாராவது ஒரு குறைகளை பார்த்து அதை நம்ம கேட்டு அதை பிற மற்ற பெண்களிடத்துல போய் அந்த குறையை நம்ம சொன்னா, ஆனா அவர்கள் அந்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சிருப்பாங்க, பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல அழுது, அல்லாஹ் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன், இனிமே என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு அவங்க அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனா சில பெண்கள் அவங்களுடைய குறைகளை, முன்னால் செஞ்ச ஏதாவது தவறுகளை என்ன செய்யறது அப்படின்னா, 1 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு மற்ற பெண்களிடத்துல சுட்டி காட்டுறது, அவ போன வருஷம் அப்படி இருந்தா, போன வருஷம் இப்படி இருந்தா, இப்ப ஒழுக்கமா அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால், யார் பிறருடைய தவறுகளை பேசிக்கொண்டே அலைகின்றார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த தவறை அந்த பெண் செய்யாமல் அந்த பெண்ணுக்கு மௌத் வராதாம். அல்லாஹ் அக்பர். நம்ம ஒரு நபருடைய, ஒரு பெண்ணுடைய தவறை நம்ம என்ன செய்யறோம், பிற பெண்களிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், பரப்பிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த பெண் செஞ்ச அந்த தவறிலையும் நம்மள அந்த தவறை ஈடுபடுத்தாமல் நம்மளுக்கு மௌத் வராம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் மற்ற பெண்களுடைய அவர்கள் தப்பு செய்யட்டும், நாம் பார்த்துட்டோம், நம்ம என்ன செய்யணும், அது அவங்களுடையது, அவங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, மற்ற பெண்களிடத்துல போய் சொல்லாமல் நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க வேண்டும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீருல் முஃமினீன், கலீஃபா. அவங்க ஒரு தெருவுல நடந்து கொண்டு செல்லுகின்றார்கள். ஒரு வீட்டுல குடித்து கொண்டு ஆடல் பாடல் மியூசிக் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு சத்தமாக இருக்கின்றது. அமீருல் முஃமினீன் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, வீட்டு வாசலுக்கு முன்னாடி போனா எல்லாரும் ஓடி விடுவார்கள் என்று நினைச்சு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பின்புறமாக செவரை, அதாவது செவர் என்ன செய்யறாங்க, அவங்க அந்த செவரை தாண்டி ஏறி குதித்து வந்து என்ன செய்யறாங்க, அந்த மனிதரை கையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு, என்ன இவ்வளவு பெரிய தப்பு செய்கிறாயே,
இவ்வளவு பெரிய நீ குடித்து கொண்டு ஆடல் பாடல் ஆடிக்கொண்டு இருக்கிறாயே, பெரிய நீ தப்பு செய்து விட்டாய் என்பதாக அவர் என்ன செய்யறாருமா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பிடிச்சிட்டாங்க ஒரே பிடியா. அப்ப அந்த மனிதர் அவர் சொன்னாரு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்க 3 தப்பு செய்து விட்டீர்கள் என்பதாக. எத்தனை தப்பு? 3 தப்பு செய்து விட்டீர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கின்றார், என்ன தப்பு நான் செஞ்சேன்? நீங்க அதாவது ஒரு முஸ்லிம் வீட்டு வாசல் வழியாக தான் வர வேண்டும். அல்லாஹு தஆலா எந்த ஒரு முஸ்லிமும் வீட்டு வாசலில் அந்த பக்கம்தான் வர வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கின்றான். ஆனா நீங்களோ வீட்டு வாசல் முன்னாடி வராம பின்னாடி வந்திருக்கீங்க. இது ஒரு தப்பு. இரண்டாவது தப்பு என்ன அப்படின்னா, வீட்டு உள்ளக்க வருகின்ற பொழுது சலாம் சொல்லி வர வேண்டும். நீங்க திடீர்னு குதித்து வந்தீர்கள். இது இரண்டாவது தப்பு. மூணாவது தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க அதாவது வீட்டு உள்ளவரிடத்தில் அனுமதி கேட்டு தான் ஒரு வீட்டுக்கு வர வேண்டும். ஆனா நீங்கள் அனுமதி கேட்காம வீட்டு உள்ளக்கு நுழைந்து விட்டீர்கள் உமரே என்பதா சொன்ன உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தலையை குனிந்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த குறைய, அந்த மனிதர் செஞ்ச குறைய உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கடைசி வரைக்கும் யாரிடத்திலும் சொல்லவே இல்லையா, யாரிடத்திலும் சொல்ல. ஒரு சமயம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெரிய ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டு இருக்க, அந்த வழியாக அந்த மனிதர் வருகிறார். ஆடல் பாடி அந்த சந்தோஷமா இருந்த அந்த மனிதர் அந்த பக்கம் வருகின்றார். பயந்து பயந்து வராரு. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த மனிதரை கூப்பிட்டு காதுல சொன்னாங்க, ஓ மனிதரே, நீ செஞ்ச அந்த குறையை, நீ செஞ்சியே அந்த குறையை நான் யாரிடத்திலே சொல்லவில்லை, இனிமேல் யாரிடத்திலே நான் சொல்ல மாட்டேன் மனிதரே என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா பெரிய கலீஃபா. அவங்க நினைச்சா என்ன செய்யலாம், அந்த மனிதரை ஒரே வெட்டு தலை துண்டாக ஆக்கலாம். அவ்வளவு பவர் இருக்கின்றது. ஏன், பெரிய ஒரு ஜனாதிபதி. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த மனிதருடைய குறையை வெளி நபரிடத்துல, வெளி யாரிடத்துல, யார்கிட்டையும் சொல்லாம அந்த குறையை மறைத்தார்கள். எனவே தாய்மார்களே, நாம் இந்த உலகத்துல யாராவது ஒரு நபருடைய குறைகளை நாம் மறைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம குறைகளை கியாமத்து நாள்ல அந்த மஹ்ஷர் மைதானத்துல நம்ம குறைகளை அல்லாஹ் மன்னிப்பான். எனவே நாம் யாருடைய குறைகளை பார்க்க கூடாது. முதலில் நம்முடைய குறைகளை பார்க்க வேண்டும். நான் எப்படி, என்னிடத்துல என்ன தப்பு இருக்கின்றது, நான் என்ன பாவம் செய்யறேன், நான் எப்படி இந்த உலகத்துல வாழுகின்றேன், நான் எப்படி என்பதா தன்னுடைய குறைகளை நாம் பார்த்து அதை சரி செய்து கொண்டே சுய பாதுகாப்பு, சுய பரிசோதனை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தாய்மார்களே, அடுத்தவர்களுடைய குறைகளோ அடுத்தவர்களுடைய அந்த தப்பையோ நாம் பேசிக்கொண்டு அலையக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி நாம் பேசிக்கொண்டு அழைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே அலைய விட்டுருவானா, நீ பேசிக்கொண்டே போ, பேசிக்கொண்டு போ என்பதாக. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தவர்களுடைய குறைகளை நாம் பார்க்காமல், அடுத்தவருடைய குறைகளை நாம் கேட்காமல், அடுத்தவர்கள் குறைகளை பற்றி பேசாமல், அதுவும் இது ரமதான் மாசம். தாய்மார்களே, இந்த ரமதானுடைய மாசத்துல நாம் யாரை பற்றி குறை சொன்னாலோ, யாரை பற்றி நாம் பேசினாலும் அல்லாஹ் அக்பர், இந்த ரமதான் மாசத்துல நிறைய பாவம் கிடைக்குமா. ஒரு நன்மை செஞ்சா நிறைய நன்மை கிடைக்கும், அதே போல ஒரு பாவம் செஞ்சாலும் நிறைய பாவம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த ரமதானுடைய மாசத்துல நம்முடைய நாவை நாம் பாதுகாத்து, யாரை பற்றி பேசாமல், யாருடைய குறைகளை நாம் பார்க்காமல், நாம் இந்த ரமதான் மாசத்தை முழுக்க முழுக்க நன்மையான மாசமாக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா
நாம் செய்த என்னென்ன நம்ம பாவம் செஞ்சோமோ, யாரோ என்னென்ன நம்ம தப்பு செஞ்சோமோ, அப்படிப்பட்ட பாவத்தை அழைத்து அல்லாஹ் தஆலா இந்த புனித மிக்க ரமதான் மாசத்துல அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்ம மீது அல்லாஹ் தஆலா ரஹ்மத் என்ற அந்த மலையை அல்லாஹ் தஆலா அனைவரின் மீதும் பொழிய வைப்பானாக. வாஹிர் தஆலா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.